வெல்கம் பேக் டு டிங்குஸ் டைனோசிட்டி. இன்னைக்கு டிங்கு சமத்தா அதோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருந்துச்சான். விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தூரமாக எங்கேயோ இருந்து ஒரு க்ளோயிங் லைட் வரதை டிங்கு அப்சர்வ் பண்ணுச்சு. அதுக்குள்ளே ஆர்வமாயிடுச்சு. விளையாடிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த லைட் எங்கேருந்து வருதுன்னு பார்க்க அது பின்னாடியே ஃபாலோ பண்ணி போச்சுதான். அங்கே போய் பார்த்தா ஒரு மரத்துக்கு கீழே ஒரு குட்டி அழகான கோல்டன் டைனோசர் எக் இருந்துச்சான். அது ஆச்சரியமா பிரமிப்பா டிங்கு பார்த்துட்டே இருந்துச்சு. அது பார்த்துட்டே பிரமிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடி சத்தம். பார்த்தா மேகங்கள்லாம் சூழ்ந்து கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமா மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. மழை வேகமா அதிகரிக்க அந்த கோல்டன் எக் ஆற்றோட வெள்ளத்துல மெதுவா மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப எல்லா பெரிய டைனோசரும் டிங்குவும் என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. டிங்குக்கு அப்பதான் ஒரு ஐடியா தோணுச்சு. அது பக்கத்துல இருக்கிற கட்டைகள் எல்லாம் நோட் பண்ணுச்சு. டக்குன்னு எடுத்து அதெல்லாம் சேர்த்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அது மேலே ஏறி பொறுமையா ஸ்லோவா மூவ் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு கோல்டன் எக்க பொறுமையா எடுத்து கொண்டு வந்துடுச்சு. அது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதோட சந்தோஷம் தாங்க முடியல. மழையும் பொறுமையா குறைய ஆரம்பிச்சுது. இடியெல்லாம் நின்றுடுச்சு. இப்போ அந்த கோல்டன் எக்ல இருந்து ஒரு மேஜிக்கல் கோல்டன் லைட் எல்லா இடமும் பரவ ஆரம்பிச்சிச்சு. எல்லா டைனோசர்ஸும் என்ன நடக்குதுன்னு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த எக் கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆகி அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி டைனி க்ளோயிங் பேபி டைனோசர் வெளியே வந்தாங்க. இப்போ டைனோசர் தாத்தா டிங்குவை ரொம்பவே பாராட்டினாங்க. டிங்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பேபி டைனோ கூட விளையாடவும் ஆரம்பிச்சிச்சு. இப்போ அது சந்தோஷமா பேபி டைனோசர் கூட சேர்ந்து மேலே இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருந்துச்சான்.